கூப்பிட்டு வரலாம். உனக்கு சங்கரவங்களா பக்கத்து ஊரா? பக்கத்து ஊர். உனக்கு சங்கரவங்களா? சங்கரவங்களா? வீட்டுக்கு வடக்க வயல்கள், கிணறு கிடக்கா? வர்றான். வாங்க உட்காருங்க. மன அமைதியோடு இருங்க பாப்பா எல்லாரும். ஓகே. மெல்ல மெல்ல அடைக்கி தெளிவு பண்ணி தரேன், கவலைப்படாதீங்க. இன்னும் தொடர்ந்து என்னைய பார்க்க வந்துக்காங்கப்பா. ஜெயிக்கிறேன், வெற்றி உண்டு. ஆமாம், அதுக்கு வேற வழி பண்ண பக்கத்தில் ஜெயிச்சிட்டேன். வா மகளே பாப்பா, ஒரு நாள் தனியாக என்னை வந்து பாருங்க. என்ன அடுத்த புதன்கிழமை ஈவினிங் வந்து என்ன பாருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அது எந்த ஊருப்பா அது? கடையநல்லூர், கிருஷ்ணாபுரம், கடையநல்லூர். வாடா வாடா சங்கிலி கற்பா. கணவன் மனைவி கால் விட்டு வரல. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 1.5 வருஷமா தொழில தடைகளும் வேதனையும் நடக்கும். படுத்தா எந்திக்க முடியாது, ஆனா படுக்கணும் போல தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்து காது, தோள்பட்டை, உடம்பு போன்ற இடங்களும் கிட்னி ப்ராப்ளம் இருப்பது போல இடுப்பு வலியும் இருந்துகிட்டு இருக்கா. இதுக்கு என்ன காரணம் கேட்டேன். மாந்திரிகத்தால் ஏடனம் செய்து உடல் உணர்வுகளை மாற்றினார்கள். அதில் உள்ள வேதனை தான் இருக்கு காரணம். கால் விட்டு இவைகளை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சு தாரேன். அந்த வேலை 2025 கிடைக்கும். எஸ், மாத சம்பளம் கோயில் தர்மத்துக்கு. சந்தோஷ்குமார் ஓடு. வாய பொத்திருத. அடுத்த ஊரில் கோர்ட்டு கேஸ் அடிப்போம். அதே கடையநல்லூர் பகுதி உழுக்கு சுழுக்கு. என்னது உழுக்கு சுழுக்கு? இவனுக்கு உழுக்கு எடுக்க தெரியும். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போன வீட்டுக்குள்ள இறந்தவர்களை கும்பிடுற வழக்கம் உன் குடும்பத்தில் முன்னோர்கள்ல இருந்திருக்கு. அந்த 2 ஆன்மாக்கள் இப்பொழுது வணங்கப்படாமல் வீதியில் வெளியேறி அதுல உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மங்களை தீர்ப்பதற்கு தான் புனித நீராட சொன்னேன். அதே போல இப்போ உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உனக்கு ஆறுதல் இல்லாமல், அன்பு கொள்ளாமல், உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டிய விதி நடந்துகிட்டு இருக்கு. உனக்கென்று இருக்கிற வீடோ இருளடைந்த சுபாவமா இருக்கும். விளக்கேற்றதுக்கு தீக்குச்சி தான் வேணும், பொண்டாட்டியா வேணும்? தீக்குச்சி இருக்கு, பிடிக்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லை. உன் பொண்டாட்டியெல்லாம் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க. வருவாளா வர மாட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துல. வரமாட்டான்னு என்ன செஞ்சிருவ? என்னடா செஞ்சிருவ? அப்ப காலில் விழுந்து வா. நீ தான் கூப்பிட்டு அவன் கேட்கற, ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, கண்ணை மூடு, வருவாளான்னு பார்ப்போம். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். அத்தான் பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். இஞ்சி கிணறும் இடிய கண்டேன்.
இப்படி உன்னை பலமுறை சொல்லி தடுத்ததுண்டு அவா. ஆனா அவ சொல்ல கேட்க அவனி முண்டிக்கிட்டு சமூகத்துக்குள்ள போனதுண்டு. அதனால வந்ததடா குழப்பம் உண்டு. இப்போ போனாலே பிரிஞ்சு போனாலே விவகாரம் வச்சாலும் வர மாட்டேங்கிறாள. காலில் வந்துட்டு வாடா கசவாடி பேலே வர்றேன். இப்ப அவளை வர வைக்கணுமாடா? பூ வச்சு பொட்டு வச்சு மினுக்குன்னு இருக்கா. நீ அவ இல்லாம இங்க புலம்பிக்கிட்டு இருக்க. உனக்கு வருத்தம். அவளுக்கு அதை கண்டுக்கிடவே இல்லை. கிடக்கான் கிடப்பாடிப்பே அப்படின்னுட்டு இருக்கா. என்னடா செய்வான்? அவ நீ இல்லாம வாழறதுக்கு தகுதி உள்ளவளா ஆயிட்டா. நீ அவெல்லாம் வாழ முடியுமா? விளையாட்டு கேட்கறோம் இன்னைக்கியா? உன் முடிவு என்ன? அப்படியா? என்னடா 4 முன்னாடி கட்டி கிழிச்சிருவியோ நீ? இந்த விவரம்லாம் போயிட்டு இருக்க. பக்கத்துல வாடா, கண்ணை முடி நிமிந்து உட்காரடா. 2 மாதம் காலம் பொறுமையாயிரு. உன்னை கூப்பிட்டு பேச வைக்க, கொண்டு வந்து குடும்பத்தை சேர்த்து வைக்க. வெற்றி அடைவாய். ஆனந்தமாக இரு மகனே, ஆனந்தமாக இரு. இந்தா செல்வாக்கா இருப்பா. உனக்கு உழைப்பு வரும், வருமானம் வரும், சமூகத்தில் அந்தஸ்தானி இருப்ப. போ, ஆசைப்படாத, விளக்கமா இருந்துக்கா, பணத்தை சேர்த்துக்கா. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை, செல்வம் பெறும். வீட்டில் வைடா. ஓகே. இப்போ இடிக்கினேன், இடுக்கி கேரளா பக்கத்தில் இடுக்கி. நீங்க ஒண்ணு அங்க நடிக்கி இங்க நடிக்கி நின்னுக்கிறாங்க. இடுக்கி 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 போத்தி தாத்தா கீழே உட்காரு. வரலாம். ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்னப்பா செய்யணும்? ஒரே கேள்விதான் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? ஒரு வரம். கண்ணை முடிக்காங்க, நான் பார்க்குறேன். இந்தா பகவானே, ஐயா அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்படியா? உண்மையை சொல்லுவேன், யாரும் வருத்தப்படக்கூடாது. பெண் வீட்டுக்காரங்க மேலே குற்றம் இல்லை, உங்கள் பையன் மேலே தான் குற்றம். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டான், அதனால இப்போ பிரச்சனை. அவள் வருவாள், வரமாட்டாள், அவள் நிமித்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறாள். புரியுதா? அவன் மனதை உங்கள் பக்கத்தில் வளைக்க முடியாது, தனி கொடுத்தனமா இருக்க விரும்புவாள். அதில் குழப்பம் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். கால் வந்துட்டு வரலாம். ஒரு கிடாய் வெட்ட வேண்டியிருக்கான். எங்க? எப்போ வெட்டுவீங்களா? சரி, கரெக்ட், ஓகே. நம்ம வாங்க மாட்டேன்டா, நமக்கு எதுக்கு? போடி போடி, எந்த ஊருப்பா? போடி போடி அவனுக்கு. அப்பா கர்மசாமிக்கு இந்தா இணைந்து வாழ வைக்கிறேன். பண கஷ்டத்தை தீர்த்து பண்போடு இருக்க வைக்க. எல்லா நலவும் பெற்று இனிதாக வாழ்வீர். ஒரு வீடை கெட்டி என் பேரை சொல்லி வாழறதுக்கு வழிவகுக்கிறேன். சந்தோஷமா இருக்க. நீ யாருடா? போடி. உங்க வீட்டுக்கு போற வழியில எதுவும் கோயில் இருக்கா? அந்த கோயில மேல உள்ள கோபுரம் எதுவும் இந்த வார்த்தை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கோ? உடஞ்சிருக்கா? இப்பதான் அறகுறையா இருக்கு. கரெக்ட். கால் ஒன்று நீ பெயிண்டர் அதான் கொஞ்சம் தடவிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தேன். முடிக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் கண்ண முடி உட்காருங்கப்பா. என்னன்னு கேட்குறேன். அம்மா பராசக்தி, இந்த பிள்ளையனுடைய ஆன்மாவை பற்றி எனக்கு சொல்லுமா. காளி, இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குப்பா. தெளிவு பண்ணி நடக்க வைக்கிறேன், நிற்க வைக்கிறேன். உங்களை தூக்கி சுமக்காம நான் வாழ வைக்கிறேன். போதுமா? வெற்றி. என் தங்கை காளியினுடைய அருளால் இந்த பிள்ளை சக்தி பெறும். நல்லா ஆனந்தம் பெறுவாய் மகனே.
என்னாலும் உயர்ந்திருப்பாய். செல்வாக்கார். அதை அடுத்து பேசுவோம், பொறுமையா. கர்மசாமிக்கு திருப்பூர். மிட்டாய் வாங்கலையோ தம்பி, மிட்டாய் வாங்கலையோ. திருப்பூர் திருப்பூர். உங்களுக்கு திருப்பூரா? உனக்கு திருப்பூரா? இன்னொரு கால் வந்துட்டு வா. ஏய் சிவா, நல்லா இருக்கேடா. ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வியாபாரம் இப்போ ஓரளவு பரவாயில்லடா, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பணம் 2 இடத்துல பங்கு போய்கிட்டு இருக்க. யாருக்கெல்லாம் கொடுக்க? வட்டிக்காரங்களுக்கு கொடுக்கியா? வாங்கி தரேன். இதை உனக்கு பரிசு வாங்கி தரணும். கர்மசாமி, இந்தா ஒரு நல்ல பரிசு கிடைக்கும். செல்வாக்கா இருந்துக்கா. 4, 5, 6, 7. கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழி நீடாமங்கலம். கால் வந்துட்டு வா. நமக்கு நான் மேப் வச்சிருக்கேன்டா, எனக்கு தெரியும். வேற வர சொல்லுங்க. யார் மகளே? அது யார்? அம்மா அப்பா. ஆனந்தம் விளையாடும் வீடு. உள்ள வாழ்க்கையை பத்தி என்னப்பா முடிவு எடுக்கணும்? சேர்ந்து வா. அவன் மனசு அப்படி இருக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமா? எங்க இருக்கான்? வெளிநாட்டில் இருக்கானா? கால் வந்து தெளிந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்லை நான் சொல்றதை முடிவாக்கி கிட போறீங்களா? நல்ல பிள்ளை. அம்மா என்ன சொல்றேன்?